ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் ப்ளாக் பண்ணுற சிவா. என்னடா அது ரொம்ப நாள் வீடியோ போடலன்னு எதிர்பார்த்திருந்தாலும் எனக்கே சில தடைகள். லேப்டாப் வாங்குறப்ப லேப்டாப்பில் கொஞ்சம் பிரச்சனை. ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. ஃபோன் கிடச்சப்பறம் பார்த்தா டேட்டாவும் இல்லை. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி எடிட் பண்ணாலும் போட்டுருணும், எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ லேப்டாப் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கோம். சரி யோசிச்சுட்டே இருந்தேன், எல்லாமே இருக்குது, என்ன கான்செப்ட் இருக்குது, என்னடா அது இருக்குது, உங்களுக்கு ஷூட்டே போலி, அப்படி வேலை வந்து ஷூட்டிங் வேலை, ஃபேமிலி ஃபங்க்ஷன், அது மாதிரிலாம் கொஞ்சம் போயிடுது. அப்போது யோசிச்சப்போ ஒரு ஐடியா இருந்தது, என்னடா போக முடியல. சரி இந்த வாரம் நாங்கள் வேற ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தோம். ஆடு ஃபோன் பண்ணி நைட்டு இருக்கும் 10 மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அனிமி கான்செப்ட் இருக்குது, ஃப்ரீ தான் என்ட்ரி, இது வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மாலில் நடக்குது, போகலாமா அப்படின்னு கேட்டான். சரி செம ஐடியாடா, இது அங்கே பிளாக் போட நல்லா இருக்கும்டா அப்படின்னா அதுதான் சொன்னேன் அப்படின்னா. ஓகே, அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம். பட் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே, அவர் பர்த்டே, அதனால அது கொஞ்சம் போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம மாலை வேற போட்டிருக்கோம்னால கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அங்கே நடக்குது அனிமி கான்செப்ட். நான் கோபிகிட்ட சொன்னேன், அதை கோபி பார்த்தீங்களா எப்படி பறக்க போகலான்னு. அனிமி இந்த கொரியன் சீரீஸ்லாம் பார்த்தா அனிமியில் எந்த மாதிரி வருவாங்க அது மாதிரி வருவாங்க நினச்சிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டு அனிமியில் எப்படி வருவாங்கன்னு. அதனால கோபிக்கு சொல்லிச்சுவேன், எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் கோபி, பார்த்துக்கோ அப்படின்னு. ஓகே, நம்ம அப்படியே பயணத்தை கண்டினியூ செஞ்சுட்டே இருப்போம். சாமி சரணம். இப்போ நாங்கள் படியில் மேலே ஏறி வந்தாச்சு. ஸ்கூல் பேக் போட்டுக்கிறேன். ஸ்கூல் பேக் எங்கே சிவா கிளம்ப போகிறோம்? இப்போ நம்ம ஃபீனிக்ஸ் மால் கிளம்புறோம். எதுக்கு போகிறோம்? ஃபீனிக்ஸ் மால், அதான் அந்த பொம்மை பார்க்க. என்ன பொம்மை? அனிமி பொம்மை. எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் தெரிஞ்சுக்கோ. எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் ரொம்ப பார்க்கவே மட்டும் கட்டி சொல்லிக்கோ பாரு. ஏன்னா இப்போ நாங்கள் வண்டியில் கிளம்ப போகிறோம். வண்டியில் கிளம்பி போகிறோம். அந்த அனிமி ஈவெண்ட், இருங்கடா, அந்த அனிமி ஈவெண்ட்டு பார்க்க போகிறோம். போயிட்டு அது முடிஞ்சிருக்கோம் நாங்கள் போகிறதுக்குள்ள. டைம் இப்போ நடா, இப்போ இங்கேருந்து எங்கள் வீடு பட்டாபுரம் வேளச்சேரி போகிறதுக்கு 34 கிலோமீட்டர். சரி, என்ன சொன்னீங்க? அதுதான் ஃபீனிக்ஸ் எங்கே இருக்கு போகிறோம். சஸ்பென்ஸ் இங்கே, நான் ஆடியன்ஸுக்குள்ள சஸ்பென்ஸ், பீப்புளுக்கு தான் சஸ்பென்ஸ். அது எனக்கு முக்கியமாக சஸ்பென்ஸ். இப்போ அதனால தான் இங்கேருந்து போகிறதுக்கே 1 hour ஆக போகுது. நாங்கள் 11 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மணிக்கு அங்கே போய் சேருவோம். போயிட்டு வந்தோம், அதை சொல்லு. அது சொல்லிட்டேன், பர்த்டேக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டேன். யார் லேட்டுன்னா இவர் தான் லேட்டு. அது என்னோட நண்பன் ஸ்ரீராமுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ நம்ம ஆடு அங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது 12 மணிக்கு குரூப்ல போட்ட கிளம்புறோன்னு, அது 12 மணிக்கு கரெக்டா போன் பண்றேன். 11:40 ஒரு ஆடு புது ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆடு யாருன்னா அவனும் எங்க ஃப்ரெண்டு தான். அவங்க பிரசாத், அவனை நாங்கள் ஆடு தான் கூப்பிடுவோம். அது பழைய எல்லாருக்குமே தெரியும். புது ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கணும். ஆடுக்கு ஆடு மீன்ஸ் ட்ரையல். இதுல வேற நாங்க இப்ப வெற்றிகரமா பயணத்துக்கு கிளம்பிட்டோம். ஆனா ஜீட்ல ஒருத்தர் போட்டோ எடுக்கணும்னாரு, அதனால எடுத்துட்டு இருக்காரு. ஆமா, அதை பின்னாடி பாத்துருப்பீங்க அங்கங்க பாத்தீங்களா. ஓகே, எனிவே நம்ம கிளம்பிட்டோம், பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். சாமியே சரணம் ஐயப்பா. சவுண்டு தான், ஏன்னா நேரில் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அதுவும் ரெட்ரூஸ்டர் சவுண்டோட நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா அனுராக்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ தான். அவர் அதே மாதிரி தான் GT650. ஆனால் அவர் அந்த ஸ்பெஷல் எடிஷன் வச்சுருக்காரு. ஓகே, பிளாக் டவுட் க்ரோம் எடிஷன் தான், சூப்பராக இருக்கும். அது அவரும் ரெட்ரூஸ்டராக இல்லை வேறு ஏதோ ஒன்று போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் பக்காவான லுக் இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் நாங்கள், எங்களுக்கு சவுண்டு அதே பயங்கரமாக. வெப்சைட் எம்டி வச்சுருக்கீங்க நீங்கள் தானே போனால்? நான் டாமினர் வச்சுருக்கேன். எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் ரொம்ப பிடிச்சது.
ஆஸ் அ பைக் ஓனராக வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன் வண்டி. உங்க அந்த தம்பி தானே ஓனர்? ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. எடிட்டில் கட் பண்ணுறேன். புழுவுறாங்க. ஓகே ஓகே, மீண்டும் சந்திப்போம். கோபி ரியாக்ஷன் இப்ப பாருங்க, அப்புறம் ரியாக்ஷனை பார்ப்போம். காய்க்கோட ரேட்டு போட்டுமே 350 ரூபா. எதுக்கு இருக்குதுன்னா பாய் வரதான் முடியல பாத்துட்டே இவலாம் லூசு. சரி வாங்கி வர முடியாத சத்தியமா நம்மளால வர முடியும். யாரா சொந்த வர முடியாதுன்னா எவ்வளோ ஒரு சாப்பாடுங்க, ஒரு பார்க்கிங்கோட ஒரு இது என்ன காஸ்ட் எடுத்துருமா ஐயா? எவ்வளோ பார்க்கிங்க சேர்த்து போறோம். என்ன போய் சும்மா வாக்ஸ் பண்றோம் உன் பாயுமா நேரத ஐடி செட் சொல்லலாம் அப்படின்னா ஹோட்டலா வேற காட்டுறவா வீடியோ காட்டுறா ஆகுறா வர முடியாத மாதிரி இப்பே போட்ட அக்சிடென்ட்ஸோ போட்டா உள்ள இல்ல போட்டா மைக்ல பேசிக்கலாம். ஆமா உள்ள போயிட்டே வந்துருவான்ல. பைக்கிலலாம் அப்போ கஷ்டமா இருக்குது. என்ன சிவா போடுறதா? சூப்பரா சிவாக்கு சூப்பரு. ஏன்னா வண்டி ஓட்டு சோறு ஒரு டேலி பின்னாடி பேது முன்னாடி பசங்க பொண்ணுடா எப்பா பொண்ணு போது கொலை நம்ம சாமி வேற மாடு போடுங்க சொல்ல மாட்டான். ஏசி பாஸ் வாய்க்கு அதுக்கு எல்லா நபிகள் மட்டும் சொல்லிட்டு அதுப்போம் வேற இவன் சொல்ற உள்ள போக முடியும். உள்ள போக முடியாதுன்னு போக முடியும், அவன் முடியாதுன்றான். எல்லாத்த முடியும் போய் காட்டா ஒரு வேலைக்கு அவன் சொந்த அது வாங்கவே கொரோனா. ஆறு உள்ள வந்தாச்சு. பார்க்கிங் உள்ள என்ட்ரி ஆக போறோம். அதை பார்க்கிங் மக்களே இப்போ மேலே கிளம்ப போகிறோம். பாதி முடி கொட்டி போச்சு இந்த ஹெல்மெட் போட்டனால. ஃப்ரேமில் வரீங்களா? வாங்க 4 பேர் வாங்க. இந்த பயணம் எப்படி இருந்தது? சொல்லுங்கள். பயணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம போகிற இடம் தான் நம்ம பிரச்சனை. வீட்டிலே தம்மா ரகரகமாக இருக்காது எக்ஸ்பெக்டேஷன். இல்லை ரோட்லேயே பார்த்தோம் நாங்களே. ஐயா சாமி சரணம், நம்ம வந்து பவுச்சை பற்றி பேசினேன். சாமி சரணம் மேலே போய் வாங்க. அதாவது ஐஃபோனில் வந்து ஆஃபர் போட்டுக்கிறாங்க. அதனால் நானும் கோபியும் பவுச் வாங்க தேவை. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் அனிமி பார்க்க வந்தோம். ஆமாம், நாங்கள் இங்கே பேர் காஸ்பிளே நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அனிமி காஸ்பிளே தலைவர் ஒருத்தர் ட்ரெஸ் மட்டும் வந்துருக்கிறாங்க. ரூமில் காட்டுங்க அவரை. அங்கே பாருங்க அப்படியே ஏய் மாமா ஏய். ஓகே வாங்க, நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் வரும். ரெஸ்ட் ரூமா? ரெஸ்ட் ரூம் இப்போ நான் வந்து கூகுள் மேப்பில் தேடுறேன். ரெஸ்ட் ரூம் கூகுள் மேப்பில் தேட போகிறோம். ஆனால் 28 தான் % இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? அப்படியே நடந்துனே போகிறோம். வழி இந்த பக்கம். தலைவரே வழி இந்த எடுத்து போல உள்ள போயிட்டு. சாரி ஜேடி ஜஸ்ட் ஜேடிக்கு கேட்டு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாக்கு எடுக்கிறதுல கொஞ்சம் ஷையாக இருக்குது எனக்கு. ஒரு மாலை போட்டு ஷை இல்லைன்றானுங்க தான் ஷாக் ஆகுது. என்ன ஒன்று அண்ணா போன கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ மாடு உள்ள போகிறது இருக்குதையா? சரி, இப்போ மாடு உள்ளே போகிறது போகிறோம். ஓகே, வீடியோ பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அதனால வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ முடிச்சோன்னா இப்போதைக்கு முடிச்சுக்கிறோம். உள்ளே போய் காட்டுறோம். கட்டாமே மச்சிக்கோ. ஹலோ, எங்க பாதி தான் இருக்கு, மிச்சத்தை காணோம். அது சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன பிரச்சனை? 8 நிமிஷம் தான் 9 நிமிஷம் தான்டா வந்திருக்கு. மிச்ச வீடியோலாம் ஃபுட்டேஜ் கரப்ட் ஆகி போச்சுடா. ஏய் என்னடா சொல்ற?